ஓம் நமோ நாராயணாய. ஓம் நமோ நாராயணாய. ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நமः. நாராயணம் நமஸ்கிருத்ய நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதிம் வியாசம் ததோ ஜயமுதீரயேத். ஓம் சுக்லாம்பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் த்யாயேத் சர்வவிக்னோபசாந்தயே. வியாசம் வசிஷ்டநப்தாரம் சக்தே பௌத்திரமகல்மஷம் பராசராத்மஜம் வந்தே சுகதாதம் தபோநிதிம். வியாசாய விஷ்ணுரூபாய வியாசரூபாய விஷ்ணவே நமோ வை பிரம்மநிதயே வாசிஷ்டாய நமோ நமः. அவிகாராய சுத்தாய நித்யாய பரமாத்மனே சதைகரூபரூபாய விஷ்ணவே சர்வஜிஷ்ணவே. யஸ்ய ஸ்மரணமாத்ரேன ஜன்ம சம்சார பந்தனாத் விமுச்யதே நமஸ்தஸ்மை விஷ்ணவே பிரபவிஷ்ணவே. ஓம் நமோ விஷ்ணவே பிரபவிஷ்ணவே. ஓம் நாராயணம் மகாஜ்ஞேயம் விஸ்வாத்மானம் பராயணம். நாராயண பரோ ஜோதிராத்மா நாராயண பரஹ. நாராயண பரம் பிரம்ம தத்வம் நாராயண பரஹ. நாராயண பரோ த்யாதா தியானம் நாராயண பரஹ. யச்ச கிஞ்சித் ஜகத் சர்வம் திருஷ்யதே ஸ்ரூயதேபி வா அந்தர்பகிஷ்ச தத் சர்வம் வியாப்ய நாராயண ஸ்திதः. ரிதகும் சத்யம் பரம் பிரம்ம புருஷம் கிருஷ்ண பிங்கலம் ஊர்த்வரேதம் விரூபாக்ஷம் விஸ்வரூபாய வை நமः. ஓம் நாராயணாய வித்மகே வாசுதேவாய தீமஹி தன்னோ விஷ்ணு பிரச்சோதயாத். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நமः. ஓம் ஹரி ஓம். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் சங்கர பாஷ்யம் பார்த்துட்டு இருக்கோம். ஸ்தோத்திரத்தோட ஆர்டர்ல இன்னைக்கு நம்ம பார்க்க வேண்டியது 80வது ஸ்லோகம். சங்கர பாஷ்யத்தோட ஆர்டர்ல 93வது ஸ்லோகம். அமானி மானதோ மான்யோ அமானி மானதோ மான்யோ லோகஸ்வாமி திரிலோகதிருக்கு லோகஸ்வாமி திரிலோகதிருக்கு சுமேதா மேதஜோ தன்யः சுமேதா மேதஜோ தன்யः சத்யமேதா தராதரः சத்யமேதா தராதரः. அமானி மானதோ மான்யோ லோகஸ்வாமி திரிலோகதிருக்கு சுமேதா மேதஜோ தன்யः சத்யமேதா தராதரः. சுவாமிக்கு பார்த்தீங்கன்னா 10 நாமங்கள் இந்த ஸ்லோகத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அமானி அமானி அப்படின்றதுக்கு அர்த்தம் பார்த்தீங்கன்னா பகவான் அகர்த்தாவா இருக்கிறதுனால நிர்குண நிராகாரமா அகர்த்தாவா அபோக்தாவா இருக்கிறதுனால உபாதிகள்ல நடக்கக்கூடிய எந்த ஒரு காரியத்திலையும் அவருக்கு அபிமானம் இல்லை. இப்ப நம்ம எல்லாம் உபாதியில நான் பண்றேன் நமக்கு எல்லாத்துக்கும் அபிமானம் இருக்கா? இந்த அபிமானம் பாத்தீங்கன்னா சுவாமிக்கு இல்லை. அதனால அவருக்கு பேர் என்ன பேருனா அமானி அப்படின்னு பேரு. தான் அப்படின்னு இந்த தேகாதிகள்ல அபிமானம் இல்லாதவர். கிருஷ்ணர் ராமர் அப்படின்னு அநேக தேகங்களை அவர் எடுத்திருக்க அவதாரமா. ஆனா எந்த தேகத்திலையும் அவருக்கு பாத்தீங்கன்னா நான் அப்படின்ற அபிமானம் உண்டாகவில்லை. அதனால பாத்தீங்கன்னா அமானி அப்படின்னு பகவானுக்கு பேரு. ஏன்? சுத்த நிர்குணமா இருக்கிறதுனால. அதுக்கு அடுத்தது மானதக அப்படின்னு என்ன பேரு? 748வது நாமம் மானதக. மானதக அப்படின்னா மோட்சத்தை அடையிற வரைக்கும் நம்ம எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா சுரூபத்தை அடையிற வரைக்கும் நமக்குள்ளாரெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு மானம் இருக்கு. இப்ப எல்லாத்துக்கும் நான் நல்ல தர்மி அப்படின்னு ஒரு மானம்.
நான் உள்ள தர்மி அப்படின்னு நமக்கு ஒரு மானம் இருந்தாதான், ஒரு அபிமானம், மானம்னா அபிமானம், அபிமானம் இருந்தாதான் நம்ம என்ன பண்ண முடியும், நான் தர்மத்துல நல்லா தொடர்ந்து போக முடியும். நான் சாதகன், நான் பாத்தீங்கன்னா வேதாந்தம் படிக்கிறவன் அப்படின்னு ஒவ்வொருத்தருக்குள்ளாரையும் பாத்தீங்கன்னா நல்ல விஷயங்கள்ல நமக்கு எல்லாத்துக்கும் அபிமானத்தை உண்டு செய்பவர் யாரு அப்படின்னா அதே பகவான். அப்போ சுத்த நிர்குணமா அவர் எதுலயும் அபிமானிக்கிறது இல்லை. ஆனா பாத்தீங்கன்னா நம்மள அது எல்லா பக்தர்களுக்கும் பாத்தீங்கன்னா நான் பக்தன், நான் தர்மி, நான் சாதகன், நான் வைராகி, நான் சன்னியாசி, நான் பாத்தீங்கன்னா விரக்தன் அப்படின்னு நிறைய விஷயங்கள்ல பாத்தீங்கன்னா அபிமானத்தை கொடுக்கின்றார். அதனால அவருக்கு பேரு மானதக அப்படின்னு பேர். கடைசியில எல்லாத்தையும் நாசம் பண்றார். ஆனா அதுக்கு முன்னாடி ஒவ்வொரு ஸ்டெப்லயும் அதுல நிக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா ஒரு அபிமானம் தேவை. இப்ப நான் சன்னியாசி அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் வேதாந்தி, நான் மனனம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு எனக்கு ஒரு அபிமானம் இருக்கிறதுனால தான் என்ன தெரியுது, நான் தொடர்ந்து இதுல போக முடியும். அபிமானம் இல்லாம போச்சு அப்படின்னா எதை வேணாலும் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஆயிடும். அப்போ அதனால பாத்தீங்கன்னா நல்ல நல்ல அபிமானங்களை பாத்தீங்கன்னா வச்சுக்கிறது நல்லது. எது வரைக்கும் அப்படின்னா சிரவணம் மனனம், நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன் எது வரைக்கும் மானம் தேவைப்படும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸ்தூல மனனம் வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இது இருக்கும், அபிமானம் இருக்கும். இந்த சூக்ஷ்ம மனனம் போக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா எல்லாத்தையுமே நேர்த்தி பண்ண ஆரம்பிச்சுங்க. நேத்தி 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 நான் மனுஷனே இல்லை, நான் தேகமே இல்லை, இந்த உலகமே இல்லை அப்படின்னு நேர்த்தி பண்ணும் போது அபிமானம் என்ன ஆயிடும், உடம்பட ஆரம்பிச்சிடும். அப்போ ஸ்தூல மனனம் வரைக்கும் பாத்தீங்கன்னா கம்பேர் ஸ்டடிஸ் பண்ற வரைக்கும் இந்த உலகத்துல இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் பாத்தீங்கன்னா என்ன இருக்கும், நல்ல அபிமானங்கள், கண்டிப்பா மானம் இருக்கும், அது இருக்கணும். இல்ல அப்படின்னா நீங்க பண்ண முடியாது. நான் ஒரு சாதகன் அப்படின்னு ஒரு அபிமானம் இல்லைன்னா நான் சாதனையே பண்ண முடியாது உங்களுக்கு. அதனால பாத்தீங்கன்னா அபிமானம், நல்ல அபிமானங்களை கொடுப்பவர். அதனால பாத்தீங்கன்னா மானதக, மானத்தை கொடுப்பவர், அபிமானத்தை கொடுப்பவர். அதுக்கு அடுத்தது மான்யக. மான்யக அப்படின்னு என்ன அர்த்தம், இந்த உலக மக்கள் எல்லாத்தாலையும் பூஜிக்கத்தக்கவராய் ஏற்றுக்கொள்ளப்படுபவர், மாணிக்கப்படுபவர். ஐயோ அவர் பெரிய ஆள்பா, சுவாமி தானே, இந்த உலகத்தையே பாத்தீங்கன்னா கட்டி காப்பாத்துறவர், சிருஷ்டி பண்ணவர், ஸ்திதி பண்றவர், எல்லாத்தையும் லயம் பண்றவர், அவர் தான் அனுகிரகம் பண்றார், நிகிரகம் பண்றார் அப்படின்னு இந்த உலக மக்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா சுவாமியை என்ன பண்றாங்க, அக்செப்ட் பண்றாங்க, மாணிக்கிறாங்க. அதனால பூஜை பண்றோம். அப்ப எல்லாத்தினாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டு பூஜிக்கப்படுபவரா இருக்கிறதுனால அவருக்கு பேரு பாகியம், சுவாமிக்கு பேரு மான்யகன்னு பேரு. அதுக்கப்புறம் லோகஸ்வாமி. ஏன் மான்யக, எதனால பாத்தீங்கன்னா எல்லாம் ஏற்றுக்கொண்டு அவரை பாத்தீங்கன்னா பூஜிக்கிறாங்க அப்படின்னா இந்த மொத்த உலகத்துக்கும் அவர் சுவாமியா இருக்கார். லோகஸ்வாமி, லோகத்துக்கு எல்லாத்துக்கும் பாத்தீங்கன்னா சுவாமியா இருக்கிறதுனால லோகஸ்வாமி அப்படின்னு பேர். திருலோகத்திற்கு அது மட்டும் லோகஸ்வாமின்னு என்ன அர்த்தம், 7 லோகங்களுக்கும் பாத்தீங்கன்னா 14 லோகங்களுக்கும் அவர் தான் அதிபதியா இருக்கார். அதனால பாத்தீங்கன்னா லோகஸ்வாமி. எப்படி சுவாமி ஆனார் அவர், அவருக்கு வேற ஏதாவது பேர் இருக்குமே ஏதாவது, ஏன் எந்த காரணம் சுவாமியா இருக்கார் அப்படின்னு கேட்டீங்கன்னா 751வது நாமம் சொல்லுது. என்னன்னு கேட்டீங்கன்னா திருலோகத்திற்கு. வாஸ்தவத்துல ஏன் சுவாமியா இருக்கார் அப்படின்னா 7 லோகங்களையும் பாத்தீங்கன்னா தாங்கிறவரா அவர் தான் இருக்கார். திற்கு அப்படின்னா என்ன அர்த்தம், தாங்கிறவர், தாரணம் செய்பவர். அப்போ 7 லோகங்கள், திரிலோகம்னா என்ன எடுக்கணும், நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லிட்டேன். பூஹு அப்படின்னா கீழே இருக்கிற பாதாள லோகத்துல இருந்து இந்த பூமி வரைக்கும் பூஹு, இது 8வதுன்னு அர்த்தம். நம்ம யோக பாஷ்யம் படிக்கும் போது இந்த புவன கோஷ ஞானத்துல சொல்லியிருக்கேன். அப்ப கீழே இருந்து பாத்தீங்கன்னா பூமி வரைக்கும் இருக்கிறது எல்லாத்தையும் என்ன பண்ணுவோம், பூர்லோகம் சொன்னா அதுக்குள்ளார வந்துடும். புவர்லோகம் அப்படின்னு சொல்லிட்டீங்க அப்படின்னா சொர்க்கம் வரைக்கும் இருக்கிறது எல்லாம் அந்தரிக்ஷ லோகங்கள் எல்லாம் சுவர் லோகத்துல வந்துடும். புவர் லோகத்துல பூர் புவா, அதுக்கப்புறம் சொர்க்கத்துக்கு மேல இருக்கிறது எல்லாம், சொர்க்கத்துல இருந்து சொர்க்கத்துக்கு மேல இருக்கிறதெல்லாம் சுவஹா. பூர் புவ சுவ அப்படின்னு 3 லோகங்கள். அப்ப இந்த 3 சொன்னீங்க அப்படின்னா 7 லோகங்களையும் நம்ம என்ன பண்ணணும், கவுண்டிங்ல கொண்டு வரணும். அப்ப அதனால பாத்தீங்கன்னா திருலோகத்திற்கு அப்படின்னா என்ன அர்த்தம், 3 லோகங்களையும் தாங்குபவர் அப்படின்னா பூர் புவ சுவன்னு சொல்லக்கூடிய 14 லோகங்களையும் தாங்குபவர். அதனால அவர் தான் ஆதாரமா இருக்கார். அதனால இந்த லோகத்துக்கெல்லாம் அவர் சுவாமியா இருக்கார், லோக சுவாமியா இருக்கார். அதுக்கப்புறம் முக்கியமானது 752வது நாமம் சொல்லுது சுமேதா. அவருடைய அறிவு எப்படிப்பட்டது, மேதா அப்படின்றதுக்கு அர்த்தம் நாலேஜ், அறிவு. அது எப்படிப்பட்டதா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா சுமேதா அப்படின்னு அர்த்தம்,
சச்சிதானந்த பிரம்மஸ்வரூபத்திலேயே அவருடைய அறிவு இருக்கு. அகம் பிரம்மாஸ்மின்றதுல வந்து பாத்தீங்கன்னா நல்லா எஸ்டாப்ளிஷ் ஆனவர். அவர் சுரூபமாவே அந்த பிரம்மஸ்வரூபமாவே இருக்கிறதுனால அவருடைய அறிவு மங்களமான அறிவு. அவருக்கும் மங்களமா இருக்கு, அவரை அறியறவங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா மங்களத்தை தரக்கூடியதா இருக்கு. சுமேதா அப்படின்னு அவருக்கு பேரு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மேதஜஹ. மேத அப்படின்னா மேதன்றதுக்கு அஸ்வமேத யாகம். மேத அப்படின்றதுக்கு அர்த்தம் யாகத்துக்கு இன்னொரு பேரு மேத. அஸ்வமேதனா அஸ்வமேத யாகம். மேதன்ற சப்தம் யாகத்தை குறிக்கிறது. அப்போ மேத ஜஹ அந்த யாகத்திலிருந்து உண்டாகிறவருக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா மேதஜஹா. என்னன்னு கேட்டீங்கன்னா பகவான் தான் கர்மபல சுரூபமா இருக்கார். நம்ம அனுபவிக்கிற எல்லா கர்மத்தோட பலனும் யாருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா பகவான் தான் அந்த பலஸ்வரூபமா இருக்கார். அவர்தான் நாமம், அவர்தான் ரூபம், அவர்தான் கர்மம், அவர்தான் நம்ம அனுபவிக்கிற எல்லா கர்ம பல சுரூபமாகவும் இருக்கார். அப்ப அந்த யாக பலனாகவும் இருப்பவர் பகவான், யாகத்திலிருந்து உண்டானவர். அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா தன்யக. தன்யக அப்படின்னா என்கிட்ட ஒருத்தர் போன் பண்ணுவார், சுவாமி உங்கள்கிட்ட பேசினோனே நான் தன்யனானே சுவாமின்னு. எனக்கு ரொம்ப அவர் சொல்லும் போதே ரொம்ப இதா இருக்கும். தன்யனானேன்னு அப்படின்னா என்ன அர்த்தம்? எனக்கு அடைய வேண்டியதெல்லாம் அடைஞ்சிட்டேன் சுவாமி, உங்கள்கிட்ட பேசுனல்ல போதும் சாமி, பேசின மாத்திரத்திலேயே நான் தன்யனானேன் சுவாமி அப்படின்னு. எனக்காவது வருவார் ஒரு 6 மாசத்துக்கு ஒரு வாட்டி வந்து நமஸ்காரம் பண்ணிட்டு பெரிய தன்யன் ஆயிட்டேன் சுவாமி அப்படின்னு. தன்யன்னா என்ன அர்த்தம்? அடைய வேண்டியது எல்லாத்தையும் அடைந்த தன்மை. கிருதகிருத்தியன் அப்படின்னு நம்ம வந்து காலையில கூட ஒரு வார்த்தை பார்த்தோம். செய்ய வேண்டியதெல்லாம் செய்தவர். அவருக்கு இங்க அடைய வேண்டியது பண்ண வேண்டியதெல்லாம் ஒண்ணுமே இல்லை பகவானுக்கு. அதனால இந்த 3 எல்லா லோகங்களும் அவரோட தான் இருக்கு அப்படின்னா அப்ப என்ன பண்ண வேண்டியிருக்கு அவருக்கு? அவருக்கு ஒன்றும் பண்ண வேண்டியதில்லை. அவர் தன்யனாக இருக்கின்றார் சுவாமி. அதுக்கப்புறம் சத்தியமேதா. மேதானா என்ன சொல்லியிருக்கோம்? அறிவு, நாலேஜ், புத்தி. அப்ப அந்த புத்தி வந்து எப்படிப்பட்டதுன்னா சத்தியமேதா அப்படின்னா என்ன அர்த்தம்? சத்தியமான புத்தியை உடையவர், பொய்யான புத்திலாம் இல்லை. அதனால்தான் நான் கிருஷ்ணரோட வச்சனம் வந்து பாத்தீங்கன்னா எங்கெல்லாம் கிருஷ்ணரோட வச்சனம் இருக்கோ அதை எப்பவுமே என்ன பண்ணக்கூடாது, இதை சும்மா சொல்லியிருக்காரு. நீங்களும் நானும் சும்மா காசிப்லாம் பண்ணுவோம், நம்ம எதை வேணாலும் பேசுவோம், அதுக்கப்புறம் நம்ம மாத்திப்போம். இல்லை ஜி நான் நேற்று தப்பா சொல்லிட்டேன், இன்னைக்கு நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன், நான் ரெஃபர் பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது நான் பேசுனது தப்பு ஜி அப்படின்னு நாங்களே கூட என்ன பண்றோம் அப்படின்னா, நானே சில சமயம் வந்து பார்த்தீங்கன்னா தப்பா சொல்லிட்டேனே அப்படின்னு கரெக்ஷன்லாம் பண்ணிப்பேன். பகவான் அப்படி பண்ணுவாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா பகவான் பண்ணவே மாட்டார். ஏன் அப்படின்னா சர்வஜரா இருக்கார், எல்லாமா பார்க்கிறவரா, இந்த மொத்த லோகத்தையும் பார்க்கிறவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மறைப்பே இல்லாதவரா இருக்கிறதுனால அவருடைய அறிவு எப்படிப்பட்டதா இருக்கு அப்படின்னா மறைப்பில்லாத அறிவா இருக்கிறதுனால அவருக்கு உண்டாகிற ஞானம் எல்லாமே சத்தியமேதா, சத்தியமானவை. பொய்யான ஞானம் அவருக்கு உண்டாவதே இல்லை. அதனால பகவானுக்கு பேரு சத்தியமேதாகா அப்படின்னு பேரு. அதுக்கப்புறம் தரா தரஹ. தரா அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா பூமிக்கு வேறு வந்து பாத்தீங்கன்னா தரான்னு பேர். இந்த பூமியை வந்து பாத்தீங்கன்னா யாரு தாரணம் பண்றாங்களோ, பூமாதேவியை வந்து பாத்தீங்கன்னா சுவாமி தான் தாரணம் பண்ணிக்கிட்டு இருக்கார். அதனால சுவாமிக்கு பேரு தரா தரஹ அப்படின்னு பேர் வச்சு. மொத்தம் 10 நாமங்கள். ஒவ்வொன்றா பார்ப்போம். 747வது நாமம் அமானி. ஆச்சாரியர் சொல்றாரு, அனாத்ம வஸ்துசு ஆத்ம அபிமானோ நாஸ்தி அஸ்ய. அனாத்ம வஸ்துசு, எதெல்லாம் இந்த அனாத்ம விஷயங்களா இருக்கும், இந்த 2 தானே நம்ம பார்த்துருக்கோம். ஒன்று தர்ஷ்டா, ஒன்று திருஷ்யம். திருஷ்யம் சர்வம் அனாத்மா ஸ்யாத் திருகேவ ஆத்மா விவேகினஹ. ஆத்மனாத்ம விவேகத்தோட முதல் ஸ்லோகம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா திருஷ்யம் சர்வம் அனாத்மா சியாத், எதெல்லாம் பார்க்கப்படுறதோ அதுக்கு பகவத்கீதையில என்ன பேர் வச்சிருக்கோம்? க்ஷேத்திர தர்மம். க்ஷேத்திரம் வந்து பாத்தீங்கன்னா எப்படி, இந்த தேகத்துல இருந்து ஆரம்பிச்சு எதெல்லாம் நம்ம பார்க்கிறோமோ அதெல்லாம் க்ஷேத்திரம். யாரு பார்ப்பவன்? க்ஷேத்திரஜன். இந்த தேகத்துல இருந்து பார்க்கிறவனா இருக்கிறவன் ஆத்மா, பரமாத்மா. அப்ப வந்து பாத்தீங்கன்னா பரமாத்மா வந்து பாத்தீங்கன்னா சாட்சி, க்ஷேத்திரஜனா இருக்கார், சாட்சியா இருக்கார். அதனால அவர் என்ன பண்றாரு அப்படின்னா அவருக்கு ஆப்போசிட்டா இருக்கக்கூடிய
இந்த க்ஷேத்திர தர்மங்களா இருக்கக்கூடிய திருஷ்யங்கள் எல்லாமே அனாத்மாக்கள். அந்த அனாத்ம விஷயங்களில் அனாத்ம வஸ்து, எது அனாத்மா? மாயா. வேற என்ன? சிம்பிளா ஒரு வார்த்தையில சொல்லுங்க சாமி அப்படின்னா, அனாத்மான்றதுக்கு அர்த்தம் மாயா. மாயாவும் மாயையோட காரியங்களும், அதான் அனாத்மான்னு பேரு. அவ்யக்தத்துல இருந்து ஆரம்பிச்சு 24 தத்துவங்கள் சாங்கியத்துல சொல்லியிருக்கு, பகவத்கீதையில சொல்லியிருக்கு. அப்ப அந்த பகவத்கீதையில சொன்ன 12:5 நினைக்கிறேன், 12:5 வந்து பாத்தீங்கன்னா ஸ்லோகம் சொல்லுதுல, புத்தி அகங்காரம் அப்படின்னு ஆரம்பிக்கும்ல, மகாபூதானி அகங்காரோ அப்படின்னு ஒரு ஸ்லோகம் வந்து பாத்தீங்கன்னா 13ல 5வது ஸ்லோகத்துல நம்ம தத்துவங்களை பேசும்போது 24 தத்துவங்கள் பார்த்துருக்கோம். அப்ப எங்க இருந்து ஆரம்பிக்குது? அவ்யக்தத்துல இருந்து ஆரம்பிக்கிறது. அவ்யக்தம் வந்து பாத்தீங்கன்னா மாயா மூல பிரகிருதின்னு பேரு, அதுதான் வாஸ்தவத்துல காரணம். அதுல இருந்து வரக்கூடிய 23 தத்துவங்களும் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா வாஸ்தவத்துல காரியங்கள். அப்ப காரியம் காரணம், பஞ்ச ஞானேந்திரியம், பஞ்ச கருமேந்திரியம், பஞ்ச பிராணன், மொத்தம் எத்தனை ஆச்சு வந்து பாத்தீங்கன்னா 15 ஆச்சு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 5 பஞ்சமகா பூத்தங்கள் 20 ஆச்சு. அதுக்கப்புறம் மனம் புத்தி அகங்காரம் 3 ஆச்சு. சேர்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 23. கூட வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன சேர்க்கணும் அப்படின்னா அந்த அவ்யக்தத்தை சேர்த்தீங்கன்னா 24 தத்துவங்கள். இது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அனாத்மான்னு சொல்லப்படுது, காரிய காரணம். இதுல எல்லாத்திலையும் அனாத்ம வஸ்துசு ஆத்ம அபிமானோ, இதுல எல்லாம் யாரு ரிஃப்ளெக்ட் பண்றா அப்படின்னு கேட்டீங்கன்னா பகவான் என்ன பண்றாரு? இன்னைக்கு ஸ்லோகம் நம்ம படிச்சோம் பாத்தீங்களா? இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பகவத்கீதையில படிக்கும் போதே நம்ம என்ன பண்ணோம், 13வது சாப்டர்ல இன்னைக்கு நம்ம படிச்சோம். இன்னும் வந்து பாத்தீங்கன்னா கண்டினியூ பண்ணல. சர்வேந்திரிய குணாபாசம் சர்வேந்திரிய விவர்ஜிதம் அசக்தம் சர்வபிருச்சைவ நிர்குணம் குணபோக்திருச்சேன்னு பார்த்தோம். நேத்து ஒரு ஸ்லோகம் பார்த்துருக்கோம், என்னன்னு கேட்டா சர்வத பாணிபாதம் தத்து சர்வதோக்ஷி சிரோமுகம் சர்வத ஸ்ருதி மல்லோகே சர்வம் ஆவிருத்திய திஷ்டதி அப்படின்னு நேத்து ஒரு ஸ்லோகம் பார்த்தோம். 13வது அத்தியாயத்துல 13, 14 2 ஸ்லோகங்கள் வந்து பாத்தீங்கன்னா இங்க கணக்குல கொண்டு வரணும். பகவான் வந்து பாத்தீங்கன்னா இந்த லோகத்துல இருக்கிற எல்லாத்தோட சுத்தில இருக்கிற எல்லா ஜீவராசிகளோட கைகளும் எல்லா ஜீவராசிகளோட கால்களும் சர்வத பாணி பாதம் பகவானோடது தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த உலகத்துல இருக்கிற எல்லா கண்களும் பகவானோடது. சர்வதோக்ஷி சிரோமுகம், எல்லா தலைகளும் பகவானோடதா இருக்கு. எல்லா முகங்களும் வந்து பாத்தீங்கன்னா பகவானோடதா இருக்கு. சர்வதோக்ஷி சிரோமுகம் சர்வத ஸ்ருதிமல்லோகே, இந்த லோகத்துல இருக்கிற எல்லாத்தோட காதுகளும் பகவானோடது தான். அப்ப வந்து பாத்தீங்கன்னா அவர் தான் 23 தத்துவங்களையும் என்ன பண்ணிருக்காருன்னா சர்வம் ஆவிருத்திய திஷ்டதி. இந்த லோகத்துல வந்து பாத்தீங்கன்னா லோகே சர்வம் ஆவிருத்திய திஷ்டதி. பகவான் எங்க இருக்கார்? இந்த லோகம் ஃபுல்லா என்ன பண்ணிருக்கார்? ஆவிருத்திய திஷ்டத்தினா மொத்தத்தையும் வியாபித்து பகவான் இருக்கின்றார். அப்படி பகவான் இருக்கார் அப்படின்னா நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த தேகத்துல நம்ம இருக்கோம். இந்த தேகத்துல நம்ம இருக்கோம். நமக்கு என்ன ஆயிடுச்சு? தேகம் நான் அப்படின்னு அபிமானம் வந்துருச்சு. எந்தெந்த தேகத்துலலாம் வரமோ அந்தந்த தேகத்துலலாம் அபிமானம் வந்துருது நமக்கு. முன்னாடி நான் பிரம்மச்சாரின்னு அபிமானம் இருந்துச்சு, இப்ப வந்து பாத்தீங்கன்னா நான் சன்னியாசின்னு அபிமானம் இருக்கு. எப்ப ஒரே தேகம் தானே, எப்படி மாறி போச்சு அப்படின்னா அப்படிதான். அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வசிக்கிற வீடு அப்படின்னு தெரியாம, இது ஜடம்னு தெரியாம அபிமானம் நமக்கு வந்துருது. ஆனா பகவான் என்னவா இருக்கார்? இந்த மொத்த லோகத்துல இருக்கிற எல்லா தேகங்களும் அவரோடதான் இருக்கு, விராட்டா இருக்கார், எல்லாத்தையும் வியாபிச்சிருக்கார். ஆனா அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா அனாத்ம வஸ்துக்களா இருக்கிற எதுலையுமே வந்து பாத்தீங்கன்னா என்ன இல்லை, அவருக்கு அபிமானம் உண்டாகிறது இல்லை. அதுதான் வந்து பாத்தீங்கன்னா 13, 14 சொல்லுச்சு சர்வேந்திரிய குணாபாசம். ஏன் அப்படின்னா அவர் எல்லாத்தையும் பிரகாசிக்கிற பிரகாசமா இருக்கார். அதே மாதிரி சர்வேந்திரிய விவர்ஜிதம், அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா எந்த இந்திரியங்களும் மனசும் அந்த கரணமும் எதுவுமே இல்லை. அசக்தம், இதான் முக்கியமான வார்த்தை நான் வந்தது. 13, 14 வந்து பாத்தீங்கன்னா பகவத்கீதா 13வது சாப்டர் 14வது ஸ்லோகத்துல இருக்கு. அசக்தம், அசக்தம்னு என்ன அர்த்தம்? இந்த எல்லா தேகத்திலையும் இருந்தாலும் கூட பகவான் வந்து பாத்தீங்கன்னா எதோடையும் சம்பந்தம் இல்லாம இருக்க. அதெல்லாம் அவருக்கு பேர் அசக்தம், அசங்கோயம் புருஷகன் இருக்கு. எதோடையும் சங்கம் இல்லை,
இப்ப நமக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா டக்குன்னு சங்கம் உண்டாயிருது, என்னோடது 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 அப்படின்னு அபிமானம் வந்துடுது. சுவாமிக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த அனாத்ம விஷயங்கள்ல எதுலையுமே அசக்தனா இருக்கார் சுவாமி. அசக்தம் சர்வபிருத்து செய்வ. ஆனா வாஸ்தவத்தை என்னது, எல்லாத்தையும் தாங்கிறார் சுவாமிதான், தாங்கிறார் எல்லாத்தையும். அப்ப எல்லாத்தையும் தாங்கிறவரா இருந்தாலும் தனக்கு மேல இருக்கிற எதோடையும் அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா பற்றுதல் அசக்தமா இருக்கார். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா நிர்குணம் குணபோக்திருச்ச. சுவாமி எப்படி இருக்கார்? நிர்குணமா இருக்கார். நிர்குணமா இருக்கிறதுனால வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு எதோடையும் சம்பந்தம் இல்லை. அப்ப 13 14 2 ஸ்லோகங்கள் இங்க எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் 13வது சாப்டர்லயே 31வது ஸ்லோகம் எடுத்துக்கணும், பக்கத்துல போட்டு. 13வது சாப்டர்ல 31 இனிமே பார்க்க போறோம் நம்ம. அநாதித்வாத் நிர்குணத்வாத் பரமாத்மா பரமாத்மாம் பரமாத்மாயம் அவ்யயः ஷரீரஸ்தோபி கௌந்தேய ந கரோதி ந லிப்யதே. முக்கியமானது செகண்ட் லைன் வந்து பாத்தீங்கன்னா, பரமாத்மா எங்க இருக்கார் அப்படின்னு யாராவது கேட்டாங்க அப்படின்னா, நம்ம இன்னைக்கு கீதா பார்த்துக்கிட்டே இருக்கோம். எல்லா இந்திரியங்களுக்கு பின்னாடி அவர் தான் இருக்கார். எல்லா மனசு, எல்லா புத்தி, எல்லாத்துக்கு பின்னாடியும் அவர் தான் இருக்கார். அப்படி இருந்தாலும் கூட அதுதான் இங்க செகண்ட் லைன்ல வந்து 13 31 கீதால சொல்லுது, ஷரீரஸ்தோபி கௌந்தேய. அந்த பரமாத்மா வந்து பாத்தீங்கன்னா எங்க இருக்கார்? இந்த தேகத்திலேயே இருந்தாலும். எந்த தேகத்துல? எல்லாத்தோட தேகத்திலையும். எறும்பு முதல்ல பிரம்மா வரைக்கும் எல்லா தேகத்திலையும் இருந்தாலும் அவர் என்ன ஆகிறதுலன்னா சரீரஸ்தோபி கௌந்தேய ந கரோதி ந லிப்யதே. அவர் வந்து எந்த ஒரு கர்மத்தையும் செய்வதும் இல்லை. அந்த கர்மத்தினால உண்டாகிற பலன்களோடு அவருக்கு எந்த ஒரு சம்பந்தமும் உண்டாகிறதுல ந லிப்யதை ஒட்டுவதும் இல்லை. அப்ப அபிமானமே இல்லாம இருக்கார். எல்லா தேகத்திலையும் அவர் தான் இருக்கார். ஆனா கொஞ்சம் கூட அபிமானம் இல்லாம இருக்கார். அதுதான் இங்க பாஷிக்கார் சொல்றாரு, அனாத்ம வஸ்துசு ஆத்ம அபிமானோ நாஸ்தி. எல்லா தேகங்களும் அனாத்மா, எல்லா தேகங்கள்லையும் பரமாத்மா தான் இருக்கார். இருந்தாலும் கூட வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு அனாத்ம விஷயத்திலையும் அவருக்கு எந்த தேகத்திலையும் ஆஹா நான் கிருஷ்ணர் தேகம் எடுத்திருக்கேன், நான் கிருஷ்ணர் ஆக்கும் அப்படின்னு நிர்குணத்துக்கு அபிமானம் இல்லை. நான் எறும்பு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அபிமானம் இல்லை. நான் பிரம்மான்னு ஒரு அபிமானம் இல்லை. அப்ப இதெல்லாம் என்ன சாமி அப்படின்னு கேட்டா, எல்லாம் இல்லூஷன், ஒரு சொப்பனம் போயிட்டு இருக்கு. அவருக்கே தெரியும். நிர்குணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் தெரியும். தெரியுமா தெரியாதா? நிர்குணத்துக்கு தெரியுமா தெரியாதா? கிருஷ்ண அவதாரம் எடுத்ததெல்லாம் நிர்குணத்துக்கு தெரியுமா தெரியாதா? தெரியாது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, யாரு பாக்குறா தெரியுங்களா? கைத்துக்கு மேல பாம்பு பாக்குறோம். கைத்துக்கு மேல பாம்பு பார்த்தது வந்து பாத்தீங்கன்னா கைத்துக்கு தெரியுமா தெரியாதா? சிப்பிக்கு மேல வெள்ளிய நீங்க பாத்தீங்கன்னா வெள்ளிக்கு தெரியுமா தெரியாதா? என் மேல ஒருத்தன் வெள்ளிய பாத்துட்டு இருக்கான் அப்படின்னு தெரியுமா தெரியாது? தெரியாது. கைத்துக்கு மேல பாம்பு பாக்குறது வந்து கைத்துக்கு தெரியவே தெரியாது. கயிறா இருக்கு. ஸ்வமகிம்னே பிரதிஷ்டதி. பிரம்மத்தை பத்தி சொல்லுது, தன்னோட மகிமையில அது சதா தன்னோடைய மகிமையிலேயே இருக்கு. நான் ஏற்கனவே இன்னைக்கு காலையில கூட ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன்ல, சூரியன் எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா இருட்டுன்னு ஒண்ணு தெரியவே தெரியாது சூரியனுக்கு. நம்ம கீழே இருந்துகிட்டு பாக்குறோம் மேகம் மறைச்சிருக்கு அப்படின்னு. மேகம் சூரியனை மறைச்சது யாரு சொல்றா? நம்ம இங்க இருந்து பாக்குறதுக்கு மேகம் மறைச்சிருக்கு. அதே மாதிரி தான் இந்த சுத்த பிரம்மத்துல வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வர கல்பனையெல்லாம் நம்ம தான் பண்றோம். நம்ம படிச்சு கொஞ்சம் மேல வர்றதுக்காக தான் பிடிச்சுக்கிட்டு மேல வரணுன்றதுக்கு சாஸ்திரம் வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் பண்ணிருக்கு. இந்த சாஸ்திரமும் கூட வந்து பாத்தீங்கன்னா அனுபூதி நிலையில இல்லாம போயிருக்கு. சாஸ்திரமும் இல்ல, சாஸ்தாவும் இல்ல, ஈஸ்வரனும் இல்ல, ஒண்ணும் இல்ல. இருக்கிறது யாரு? ஒரே ஒரு பிரம்ம தத்துவம் மட்டும்தான். அப்ப வந்து பாத்தீங்கன்னா எதிரியாவது அபிமானம் வருமானா சுத்த பிரம்மத்துக்கு இந்த தேகத்திலையும் அதுதான் இருக்கு, ஈஸ்வர தேகத்திலையும் அதுதான் இருக்கு. கிருஷ்ணருக்குள்ளாரையும் கிருஷ்ணரா இருக்கிற தேகத்துக்குள்ளாரையும் நிர்குணம் தான் இருக்கு. இந்த தேகத்திலையும் எறும்பு தேகத்திலையும் எல்லா தேகத்திலையும் அதுதான் சுத்த பிரம்மம். எப்படி இருக்கு? நிர்குணமா இருக்கு. அப்ப அந்த பரமாத்மா நிர்குணமா இருக்கிறதுனால எந்த சரீரத்துல இருந்தாலும் சரீரஸ்தோபி கௌந்தேய ந கரோதி. ராமரோட சரீரத்திலையும் கிருஷ்ணரோட சரீரத்திலையும் இருந்தாலும் கூட அந்த நிர்குணம் வந்து எதையுமே பண்றதில்ல, எதோடையும் ஒற்றதும் இல்லை. நமே கர்ம பலஸ்பிருகா 4வது சாப்டர்ல வந்து பாத்தீங்கன்னா அவர் சொல்றார், எனக்கு எந்த ஒரு கர்ம பலன்களிலும் ஆசை இல்லை.
நான் எதையுமே செய்யல, எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா யோக மாயா சுபாவஸ்து பிரவர்த்ததே, நான் ஒன்னும் பண்ணல, இந்த மாயா வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் பண்ணுகின்றது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா நிர்குணத்துக்கு தெரியவே தெரியாது எது நடக்குதோ. அப்ப அபிமானம் எப்படி வரும்? அபிமானம் வரவே வராது, தான் தான் தானா அது இருந்துகிட்டு. அப்ப அபிமானம் வந்து பாத்தீங்கன்னா ஆத்ம அனாத்ம வஸ்து அபிமானம் நாஸ்தி. அனாத்ம விஷயங்கள்ல தேகாதிகள்ல அபிமானம் இல்லாத காரணத்தினால அப்ப எப்படி இருக்கும்? ஸ்வச்ச சம்வேதன ஆக்கிருதேரிதி. ஏன் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவருடைய சரீரம் இருக்குல்ல, அவரோட ஃபார்ம் என்ன ஃபார்ம் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸ்வச்ச சம்வேதன. சம்வேதனம்னு என்ன அர்த்தம்? சாட்சி அப்படின்னு அர்த்தம், நாலேஜ், சித்தம்சம்னு அர்த்தம். சதா வந்து பாத்தீங்கன்னா சுவாமி எப்படி இருக்கார்? ஸ்வச்சமா சித் சுரூபமா இருக்கார், சைத்தன்ய சுரூபமா இருக்கார். சம்வேதன அப்படின்னா அறிவு சுரூபமா இருக்கார். அப்படி இருக்கிறதுனால வந்து பாத்தீங்கன்னா ஆக்கிருதி, பகவானோட ஆக்கிருதி வந்து ஆக்காரம் வந்து ஃபார்ம் வந்து சுத்த சைத்தன்ய சுரூபம். அதனால வந்து பாத்தீங்கன்னா அமானி, மானம் இல்லாதவர். அபிமானத்துக்கு ஒண்ணு இல்ல, நிர்குணம். 5:14 5:14 ஒண்ணு போட்டுங்க. ந கர்த்திருவம் ந கர்மாணி லோகஸ்ய சிருஜதி பிரபு ந கர்ம பல சம்யோகம் ஸ்வபாவஸ்து பிரவர்த்ததே அப்படின்னு ஒரு ஸ்லோகம். 5:14 ரொம்ப முக்கியமான ஸ்லோகம். பகவான் வந்து பாத்தீங்கன்னா கர்த்திருவத்தையும் படைக்கல, கர்மத்தையும் படைக்கல, கர்ம பலத்தோட சேர்த்து வைக்கவும் இல்லை. தேமேன்னு இருக்கார், நம்ம சொல்லுவோம்ல, அது பாட்டுக்கு தேமேன்னு தெரியுது பாருங்க, பரபிரம்ம சொரூப மாதிரி அப்படின்னு. வீட்டுல எல்லா வீட்லயும் ஒரு பரபிரம்மம் இருக்கும். அம்மாக்கள் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பரபிரம்ம மாதிரி தெரியுது பாரு. அது வீட்டுல சொல்லும் போதே அப்படி. என்னோட பிரதர் ஒருத்தர், பூர்வாசனம் பிரதர் ஒருத்தர் இருந்தார், ஸ்புரணமே இருக்காது, அப்படியே திரிவார். அம்மா வந்து பாத்தீங்கன்னா பரபிரம்ம மாதிரி தெரியுது பாரு அப்படின்னுவாங்க. நமக்கு அப்ப பரபிரம்மம்னா என்னன்னே தெரியாது. இப்பதான் புரியுது. பரபிரம்மம்னா என்ன அர்த்தம்? ஒன்னுத்தோட அட்டாச்மெண்டே இருக்காரு. என்ன காரியம் பண்ணணும், ஏது பண்ணணும் ஒன்னும் தெரியாது, அது பாட்டுக்கு தெரியும் பரபிரம்மம் அப்படின்னு. அது வேற கூட ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, பரபிரம்ம மாதிரி தேமேன்னு தெரியுது. என்ன வார்த்தைனே தெரியல. அது திருச்சி பக்கம்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த வார்த்தை, ஸ்ரீரங்கம் பக்கத்துல இதை சொல்லுவாங்க, பரபிரம்மமா தேமேன்னு தெரியுது பாரு அப்படின்னு. அப்ப என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, சுவாமி வந்து பாத்தீங்கன்னா கர்மத்தையும் படைக்கல, கர்ம பலன்களையும் படைக்கல, கர்ம பலன்களோடு உங்களையும் என்னையும் இந்த கர்ம பலன்களோடு சேர்த்து வைக்கல. அப்ப அவர் என்ன பண்றார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாதத்தே கசிச்சித் பாப்பம் நச்சைவ சுகிருதம் விபு அஜ்ஞானேன ஆவிருத்தம் ஞானம் தேன முக்கியந்தி ஜந்தவா. நம்ம கண்கள் எல்லாம் வந்து அஜ்ஞானத்தினால மூடி வச்சுக்கிட்டு, நம்ம கர்த்தா கர்மம் எல்லாம் பண்ணிக்கிட்டு, கர்த்தான்னு நினைச்சுக்கிட்டு எல்லாம் பண்ணிக்கிட்டு நம்ம என்ன பண்றோம்? பகவான் எல்லாம் பண்றார் பின்னாடி இருந்து அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம். பகவான் ஒன்றும் பண்ணல, தேமேன்னு இருக்கார். சுவாமிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரன்ற அபிமானமும் சுவாமிக்கு இல்லை, நமக்கு தான் ஜீவன்ற அபிமானம் இருக்கு. நம்ம தான் வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வர கல்பனைகள் எல்லாத்தையும் பண்றோம். அப்ப சுவாமி எப்படி இருக்காரு அப்ப நான் இங்க கிளியரா சொல்லுது. சுவாமி வந்து பாத்தீங்கன்னா ஸ்வச்ச சம்வேதன ஆக்கிருதேகி. சுவாமியோட ஃபார்ம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்வச்ச சைத்தன்ய சுரூபம். திரஷ்டா திருஷி மாத்திரக படிக்கிறோம்ல, திரஷ்டா எப்படிப்பட்டது? வெறும் சைத்தன்ய மாத்திரமா இருக்கிறவர். அதனால அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா நிர்குணம். அதனால அவருக்கு அபிமானமே இல்லை. அமானி அப்படின்னு பேர் வந்தாச்சு. மானினா அபிமானம். அபிமானம் இல்லாதவருக்கு பேரு அமானி வந்துருச்சு. இதுக்கப்புறம் 748வது நாமம் மானதா. இது இந்த மானம் அபிமானம்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம எங்கேயோ பார்த்துருக்கோமா? ஞானத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா 20 சாதனங்கள் 13வது சாப்டர்ல பார்த்துருக்கோம். அமானித்துவம் அதம்பித்துவம் பார்த்தோமா? இந்த அமானித்துவம்னா மானித்துவம் இல்லாம இருக்கிறது அப்படின்னு. இப்ப நான் உங்களுக்கு சொல்லும் போதே சொல்றது எதுக்காக அப்படின்னா, விராட் உபாசனையில இருக்கும் போது நம்ம எல்லாத்தையும் விராட்டா பார்க்கும் போது என்ன பண்ணணும்? நம்மளும் வந்து பாத்தீங்கன்னா நிர்குணத்தை இன்னும் அடையல. ஆனாலும் நிர்குணத்தை அடையறதுக்கு முன்னாடியே பிராக்டிஸ் எப்படி பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் வந்து பாத்தீங்கன்னா சைத்தன்ய சுபாவம், இது எல்லாம் யாரு பண்றா அப்படின்னு கேட்டீங்கன்னா, எனக்கு பின்னாடி இருக்கிற இந்த மாயா இருக்குல்ல, திரிகுணாத்மிகா மாயா தேவி தான் இது எல்லாத்தையும் பண்றாங்க. பிரகிருதியே குண பிரகிருதியை கிரியமானானி குணக்கர்மாணி சர்வசக அகங்கார விமூடாத்மா கர்த்தாகமிதி மன்யதை 3:27 சொல்லியிருக்கு. எல்லா கர்மங்களையும் யாரு பண்றா அப்படின்னா மாயா, திரிகுணாத்மிகா மாயா தான் மிச்சம் இல்லாம எல்லாத்தையும்
பண்ணுது மொத்தத்தையும். சுபாவஸ்து பிரவர்த்தத்தைன்னு 5:14 சொன்னதும் அதான். மாயா தான் எல்லாத்தையும் பிரவருத்தி பண்ணுது. வாஸ்தவத்துல வந்து பாத்தீங்கன்னா சுவாமி நிர்குண நிராகாரமா இருக்கார். அப்ப நம்மளும் வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும்? நிர்குண நிராகாரமா தான் நம்மளுடைய சுரூபம். அதனால வந்து பாத்தீங்கன்னா என் வாய் பேசுது, பாடம் படிக்குது, எல்லாம் காரியங்கள்லாம் நடக்குது அப்படின்னா என்னோடது இல்லை. இந்த இந்திரியங்கள், மனசு, புத்தி இதெல்லாம் மாயையோடது. குணா குணேஷு வர்த்தந்தை இதிமத்வான சஜ்ஜத்தை. குணங்களில் இயங்குகின்றன. இதெல்லாம் மாயா. இந்த இந்திரியங்கள் எல்லாம் மாயாவோட விஷயம். அப்ப இந்த குணங்கள், 3 குணங்கள் வெளியில இருக்க 3 குணங்களோட சம்பந்தத்தை அடையுது. ஏதோ நடந்துகிட்டு இருக்கு. இதுல நமக்கு அபிமானம் இருக்கக்கூடாது. சுவாமி அமானியா இருக்கிற மாதிரியே நம்மளும் நம்ம மானத்தை என்ன பண்ணணும்? விட்டுறணும். விட்டுட்டு வந்து பாத்தீங்கன்னா நான் செய்யவில்லை அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நம்ம அபியாசம் பண்ணணும். அமானித்துவம் அப்படின்றது ஞானத்தோட முதல் சாதனையா அமானித்துவம் வச்சிருக்கு. அதே தான் அமானித்துவம் தான் வந்து பாத்தீங்கன்னா இங்க அமானின்னு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் 748வது நாமம் மானதக. மானதக அப்படின்னா நம்ம என்னதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா அபிமானம் இல்லாம இருக்க முடியுமா? அபிமானம் இல்லாம அப்படின்னா எப்போ நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த மாயையோட இருக்கிற கனெக்ஷன் டிஸ்கனெக்ட் ஆகுதோ, இன்னைக்கு காலையில பார்த்துட்டு இருக்கோம்ல, எங்க பரம்பிரசங்கியானம், இந்த சித்தத்தோட இருக்கிற சம்பந்தம் இருக்கிற வரைக்கும் நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, திரும்ப இந்த மாயையோட சம்பந்தம் இருக்கிற வரைக்கும் அபிமானம் இருந்தே ஆகும். அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு மேல நல்ல அபிமானங்களை வச்சுக்கிட்டே போறோம். இப்ப இருக்கிற அபிமானத்துல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து பாத்தீங்கன்னா அபிமானத்தை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போறோம் நல்ல விஷயங்கள். அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியர் சொல்றாரு என்ன, மானதக அப்படின்னா மானத்தை கொடுப்பவர். பகவான் தான் அபிமானத்தை கொடுப்பவர். என்ன அபிமானம்? ஆச்சாரியர் சொல்றாரு ஸ்வமாயையா. பகவான் என்ன பண்றார்? அவர் கொடுக்க முடியாது. அவர் தான் நிர்குண நிராகாரமாச்சு. அவரோட சந்நிதியில இந்த மாயா வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுது? மாயையினால் சர்வேஷாம் அனாத்மசு ஆத்ம அபிமானம் ததாதி. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஜீவராசிகளுக்கும் மாயையினால என்ன பண்றாரு அப்படின்னா, சர்வேஷாம் எல்லாத்துக்கும் அனாத்மசு தேகம் இருக்குல்ல, அதான் அனாத்மா. தேகாதிகள்ல வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றார்? ஆத்ம அபிமானம். எறும்புக்கு என்ன அபிமானம் இருக்கு? நான் எறும்பு. கொசுக்கு என்ன அபிமானம் இருக்கும்? நான் கொசு, நான் கரப்பாம்பூச்சி, நான் குரங்கு, நான் நாயி, நான் பக்ஷி, நான் காக்கா, நான் மனுஷன், நான் தேவன், நான் பிரம்மா அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பிரம்மா வரைக்கும் இருக்கிற எல்லா தேகங்கள்லையும் எல்லாத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அபிமானத்தை என்ன பண்றார்? பகவான் கொடுக்கிறார். எதை வச்சு அபிமானம் கொடுக்கிறார்? ஸ்வமாயா. பகவானோட மாயா சக்தி இருக்குல்ல, அபின்ன சக்தி. அந்த அபின்ன சக்தியை வச்சுக்கிட்டு என்ன பண்றாரு? எல்லாத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா அபிமானத்தை கொடுக்கிறார். நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம்ல, அபிமானத்தை கொடுத்ததுனால உள்ள சுவாமியை நம்ம வந்து பாத்தீங்கன்னா பாக்குறதே இல்லை. 7:25 வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்லோகம் படிச்சோம். நாகம் பிரகாச சர்வஸ்ய யோகமாயா சமாவிருத்தக. உள்ள இருக்கிற பகவானை நம்மளால பார்க்க முடியல. ஏன் அப்படின்னா நம்ம கான்சியஸ்னஸ் ஃபுல்லா, ரிஃப்ளெக்ஷன் ஃபுல்லா இந்த தேகாதிகள்ல என்ன பண்ணிருக்கு? அபிமானத்தை அடைஞ்சிருக்கு. இந்த அபிமானம் இந்த தேகாதிகள்ல இருக்கிறதுனால நான் என்னுடையது அப்படின்றதுலயே அகங்காரமும் மமக்காரமும் இந்த அனாத்ம விஷயங்கள்லயே இருக்கிறதுனால நமக்கு வந்து பாத்தீங்கன்னா உள்ள சுத்தமா சொச்சமா இருக்கிற பரமாத்மாவை நம்ம பார்க்கவே முடியறதில்லை. அப்ப பகவான் என்ன பண்றார்? அபிமானத்தை கொடுத்து தன்னை வந்து பாத்தீங்கன்னா மூடி மறைச்சுக்கிறார். அப்ப எல்லாத்துக்கும் அபிமானத்தை யார் கொடுக்கிறா? பகவான் தான் மாயையினால் கொடுக்கிறார். அதுக்கப்புறம் ஆச்சாரியர் சொல்றாரு, பக்தானாம் ஒரு அர்த்தம் சொல்லிட்டு 2வது அர்த்தம் வர்றார். பக்தர்களா இருக்கிறவங்களுக்கு என்ன பண்றார்? சத்காரம் மானம் ததாதி. நல்லவங்க எல்லாம் இருக்காங்கல்ல, எப்படி அப்படின்னா கொஞ்சம் அவங்களோட கேரக்டர்ல கொஞ்சம் யாராவது சொன்னாங்க தாங்க முடியாது யாருக்கும். ஐயோ உயிரே போயிடும். நிறைய பேர் சூசைட் பண்றவங்களா இருக்காங்க. சென்னை இப்படி சொல்லிட்டாங்களே, தப்பான பேர் வந்துருச்சு அப்படின்னு. அப்ப என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நல்ல விஷயங்கள்ல நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா மானம் இருக்கு. நான் ரொம்ப யோக்கியமானவனாகும், நான் பொலிட் ஆகவே மாட்டேன், நான் ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட்னஸ் இருக்க வேணாம். ஆர்ஜவம் தான் என்னுடைய தன்மையே, என்னோட ஐடென்டி கார்டே வந்து பாத்தீங்கன்னா ஆர்ஜவம் தான், ரிஜுபாவம் தான்.
அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் இருக்காரு அப்படின்னு ஒருத்தர், ஐயோ அவர் வந்து தப்புங்க அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அவ்வளவுதான், எவ்வளவு பெரிய அபமானம் இல்லை, தாங்க முடியாது. ஆனா வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாத்துக்கும் நான் பக்தன், நான் சாதகன், நான் வேதாந்தி, நான் விரக்தன் அப்படின்னு எல்லாத்துலயும் வந்து நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாம் என்ன பண்றாரு, சத்காரம். சத்காரம்னு என்ன அர்த்தம்? பக்தானாம் சத்காரம். பக்தர்கள் செய்யக்கூடிய நல்ல நல்ல காரியங்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நான் அன்னதானம் பண்றேன். திருவண்ணாமலைக்கு வந்தீங்க அப்படின்னா எல்லாத்துக்கும் அன்னதானம் பண்றது அப்படின்னும் போது வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு இது. நான் திருவண்ணாமலைக்கு வருஷத்துக்கு ஒரு வாட்டி போய் அன்னதானம் பண்ணிட்டு வந்தேன். ஐயோ போன வருஷம் நான் அன்னதானம் பண்ணேன். அது ஒரு அபிமானம், நல்ல அபிமானம் தானே? ஆமா. அந்த நல்ல அபிமானம் இருக்கிறதுனால தான் திரும்ப திரும்ப அந்த காரியத்தை என்ன பண்ணுவீங்க, இன்னும் பண்ண முடியும். அந்த அபிமானத்தை கொடுக்கிறவர் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த அபிமானத்தை ததாதி விதி. அப்ப இந்த உலகம் ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா தர்மிகள் பக்தர்கள் எல்லாத்துக்கும் நல்ல அபிமானங்களை கொடுக்கிறவரும் அவர் தான். அப்ப பேசிக்கா எல்லா ஜீவராசிகளுக்கும் இந்த தேகாதியில வந்து பாத்தீங்கன்னா காமன் அபிமானம் எல்லாத்துக்கும் இருக்கு, எறும்புல இருந்து பிரம்மா வரைக்கும். பக்தர்கள் இடத்துல நல்ல காரியங்கள் அவங்க பண்றதுல எல்லாத்தையும் அபிமானம் கொடுத்து உத்தாரணம் பண்ற. அதே நேரத்தில் கொஞ்சம் நல்ல காரியங்கள் பண்ணி 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 ஒரு ஆச்சாரியரையும் கொடுத்து ஒரு வேதாந்தத்தையும் கொடுத்து மெதுவா சிரவணமாயி மெதுவா மனனமும் ஆகுது அப்படின்னும் போது தத்துவவிதாம் மூணாவது மீனிங் வர. தானே அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கண்டனே, ரெண்டு அர்த்தம் இருக்கு. மானதக இருக்கு பாத்தீங்களா, மானத அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா தானேன்னு ஒரு தாத்து இருக்கு. அந்த அர்த்தத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு மீனிங் வந்து கண்டனே அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்கு, துண்டித்தல் அப்படின்னு. கொடுக்கிறது தானம், மானத்தை கொடுப்பவர் மானதக. அந்த தாக்கு வந்து பாத்தீங்கன்னா துண்டு பண்றவர் அப்படின்ற அர்த்தம் எடுத்தீங்கன்னா இப்ப மீனிங் பண்ற. தத்துவவிதாம் யாரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பகவானோட தத்துவத்தை கீதையை படிச்சு நல்லா சிரவணம் பண்ணி மனனமும் பண்ணி பகவான் இப்படிதான், அவரோட பரபாவம் இது அபரம்பாவம், இந்த ராமர் இந்த சிலைகள் விக்கிரகங்கள் படங்கள் எல்லாம் இருக்கு, இதெல்லாம் அபரம்பாவம். நான் வச்சிருக்கேன் கிருஷ்ணருக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு என்னோட பூஜா ரூம் பாத்தீங்கன்னா ஒரே மாலையா இருக்கு, ஒரே மஞ்சள் மஞ்சள் பூவா இருக்கு. எப்படி இருக்கு பாருங்க, இன்னைக்கு ஜெகஜோதியா இருக்கார். புரட்டாசி சனிக்கிழமை இல்ல, புரட்டாசி சனிக்கிழமை வந்து பாத்தீங்கன்னா ஒரே மாலையா மரியாதையோட இருக்கார். நல்லா புளியோதரையும் சாப்பிட்டார் காலையில, நல்ல நைவேத்தியம் பண்ணிட்டு சூப்பர் எக்ஸலண்டான புளியோதரை யாரோ ஒரு மாமா பண்ணார், நல்ல மடப்பள்ளியில பண்ணிருக்கு. என்ன புளியோதரைன்றீங்க, சாமி சாப்பிட்டாரோ இல்லையோ. அப்ப எல்லா நைவேத்தியம் எல்லாம் பண்ணியாச்சு. ஆனா பண்ணிட்டு இருக்கும் போதே என்ன தெரியும், இங்க இருக்க ரூபங்கள் எல்லாம் அபரம்பாவம், மாயையினால ஒரு ப்ரொஜெக்ஷனா இருக்கு இந்த லோகம். இந்த லோகத்துக்குள்ளார கிருஷ்ணர் பூத்தநாராயணர் அது இதுன்னு நம்ம தான் என்ன பண்ணிட்டு இருக்கோம், எல்லா விக்கிரகங்களும் வச்சு ஆராதனை பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது அப்பரம்பாவம். பகவானோட பரம்பாவம் இது. அப்ப நான் அகமாத்மா குடாகேஷ, நான் தான் எல்லா ஜீவராசிகளோட ஹிருதயத்திலையும் ஆத்மாவா இருக்கேன். அதான் பரம்பாவம் சுவாமியோட. அவ்யக்தம் வியக்திமாபன்னம், பகவான் தான் அவ்யக்தமா இருக்கார். பகவான் தான் என்னவா இருக்கார், க்ஷேத்திரஜ்யம் சாபிமாம் வித்தி சர்வக்ஷேத்ரேஷு பாரத, எல்லாத்தோட ஹிருதயத்திலையும் பார்க்கிறவனா சுவாமி இருக்கார். சுவாமி எங்க இருக்கார், ஈஸ்வர சர்வபூத்தானாம் ஹிருதேஷே அர்ஜுன திஷ்டதி, எல்லாத்தோட ஹிருதயத்திலையும் அந்தர்யாமி ரூபத்துல பகவான் இருக்கார். எப்படி இருக்கார், சாட்சியா இருக்கார். இதான் அபரம்பாவம், வெளிப்படாதவரா இருக்கார். அப்ப வந்து பாத்தீங்கன்னா நல்ல சிரவணத்தை பண்ணினீங்க அப்படின்னா பகவத்கீதையை வந்து நான் இப்ப எலாபரேட்டா சொல்லிட்டு இருக்கேன். எதுக்கு தெரியுங்களா, யாருக்காக சொல்றேன்னு நினைக்கிறீங்க, எனக்காகவே இவ்வளவு நாள் சொல்லிட்டு இருக்கேன். எவனாலும் ஒரு 500 கிளாஸ் 600 700 கிளாஸ் பண்ணுவான் உட்காந்துட்டு மணிக்கணக்கா உட்காந்துட்டு. எதுக்காக சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்காக தான் சொல்லிட்டு இருக்கேன். உட்கார்ந்து பொறுமையா வந்து பாத்தீங்கன்னா மனனம் பண்ண பண்ண திரும்ப 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 ஒரு அத்தியாயத்தை எடுத்து திரும்ப கேட்டு நல்லா மனசு நல்லா குலோப் ஜாமுன் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஜீரால ஊறுற மாதிரி ஊறி 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 வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆகும், தத்துவத்தை நல்லா புரிஞ்சிடும். நான் தான் பரமாத்மா, நானா இருக்கார், நான் தான் அந்த பரமாத்மா அப்படின்னு தெரியும். அந்த விதமா தத்துவவிதாம் யாரெல்லாம் தத்துவத்தை அறிந்தவர்களோ, அனாத்மசு ஆத்ம அபிமானம், அவங்களுக்கெல்லாம் அனாத்ம விஷயத்துல யாரெல்லாம் தத்துவத்தை அறிஞ்சிருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அனாத்ம விஷயங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா அபிமானத்தை என்ன பண்ற, கண்டயதி
இரண்டாவது அர்த்தம். தா கண்டனே அர்த்தம். கண்டனம் பண்றார். கண்டனம் பண்றாருன்னு அர்த்தம் துண்டிக்கின்றார், அபிமானத்தை துண்டிக்கின்றார். தேக அபிமானம் இருக்குல்ல. இப்ப நான் டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா பூத்தநாராயணத்தை போயிட்டு என்ன கேட்கிறேன், சுவாமிகிட்ட என்ன கேட்க வேண்டியது? கோபுரத்தை பார்த்து வந்து பார்த்தீங்கன்னா அண்ணாமலையாரை பார்த்து வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி பிரார்த்தனை என்னன்னா, இந்த தேகத்துல நான் ஏதோ ஒன்று ஒட்டிக்கிட்டே இருக்கு. சாஸ்திரம் என்ன படிச்சாலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏதோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அந்த அந்த கிரந்தி நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்களா, ஏதோ ஒரு கிரந்தி, கண்ணுக்கு தெரியாத மாயா கிரந்தி வந்து பார்த்தீங்கன்னா உள்ள சுவாமிதான் இருக்கார், மாயே இதெல்லாம் மாயான்னு என்ன தெரிஞ்சாலும் கூட ஏதோ ஒண்ணு வந்து கண்ணுக்கு தெரியாத ஒண்ணு நம்மளை கனெக்ட் பண்ணி இந்த இதுல வச்சிருக்கு. இன்னும் அபிமானம் வந்து பாத்தீங்கன்னா தேகத்துல ஸ்தூல தேகம், சூக்ஷ்ம தேகம், காரண தேகம், இந்த மூணுத்துல இருக்க அபிமானம் வந்து பாத்தீங்கன்னா போக மாட்டேங்குது. அப்ப என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, சுவாமிகிட்ட ஒரே பிரார்த்தனை, இந்த இதை வந்து எப்படியாவது கொஞ்சோண்டு கருணை பண்ணுப்பா, இதை கட் பண்ணி விடு, இதை கட் பண்ணி விட்டு நான் சுதந்திரம் ஆயிடுவேன். இந்த தேகத்துல இருக்கிற அபிமானம் போச்சுன்னா நான் ரொம்ப சுதந்திரம் ஆயிடுவேன். இந்த பட்டம் வந்து பாத்தீங்கன்னா கையில வந்து ஒருத்தரோட கையில மாட்டிக்கிட்டு இருக்கு. யாரு கட் பண்ணணும்? சுவாமி தான் வந்து பாத்தீங்கன்னா பட்டத்தை வந்து கட் பண்ணி விட்டா அந்த பட்டம் ஃப்ரீயா சுத்திட்டு இருக்கும். காத்து போன போக்குல அது பாட்டுக்கு போயிடும். அப்ப வந்து சுவாமிகிட்ட வந்து பாத்தீங்கன்னா தத்துவத்தை அறிந்தவர்கள் எல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா, சுவாமிகிட்ட ஒரே பிரார்த்தனை, அபிமானத்தை நாசம் பண்ண. அபிமானம் புரியுது, தத்துவம் புரியுது, தத்துவம் புரிஞ்சாலும் அபிமானம் நாசமாக மாட்டேங்குது. ஏதோ ஒண்ணு இருக்கு, அது யார் பண்ணணும்? ரிப்பன் கட் பண்ற மாதிரி சுவாமி தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த கண்டனம் பண்றவர். அதனால சுவாமிக்கு பேரு மானதகன்னு பேரு. ஆயிடுச்சா? இவ்வாறு வந்து பாத்தீங்கன்னா கண்டைய தீதிவா மானதன் 3 அர்த்தம் சொல்லியாச்சு. இதுக்கப்புறம் ஆச்சரிய சொல்ற 749வது நாமம் மான்யக. மான்யகன என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா, சர்வைர் மானனீய பூஜனீய, எல்லாத்தினாலையும், சர்வைகி அப்படின்னா எல்லாத்தினாலையும், அனைவராலும், மானனீயகன்றதுக்கு அர்த்தம் ஏற்றுக்கொள்ளப்படுபவராக, பூஜைக்குரியவராக. மானனீயகனா ஏற்றுக்கொள்ளப்படுபவர், அதுக்கு இன்னொரு அர்த்தம் பூஜனீயா, பூஜிக்கப்படுபவராக. சர்வேஸ்வரத்வாத், எல்லாத்துக்கும் ஈஸ்வரனா இருக்கிற காரணத்தினால சுவாமிக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா மான்யா. அவரை ஏத்துக்கலாம். நம்ம அவர் எதுக்கு போய் மாலை மரியாதை எல்லாம் பண்ணி அபிஷேக ஆராதனை எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம்? நம்ம ஏத்துக்கிட்டதுனால தானே அவரை போய் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதெல்லாம். அப்ப இந்த உலக மக்கள் எல்லாத்தினாலையும் பகவான் ஏற்றுக்கொள்ளப்பட்ட காரணத்தினால, பூஜிக்க காரணத்தினால, எல்லாத்துக்கும் ஈஸ்வரனா இருக்கிறதுனால சுவாமிக்கு பேரு மான்யகன்னு பேர். அது அப்புறம் 750வது நாமம் வந்தாச்சு. அப்பா இன்னும் 250 நாமம் தான் இருக்கு. 3 குவார்டர் முடிச்சாச்சு. லோகஸ்வாமி அப்படின்னு 750வது நாமம். லோகஸ்வாமின்னு அர்த்தம் இந்த எல்லா லோகங்களுக்கும் சுவாமின்றதுக்கு அர்த்தம் என்னது? தலைவன், எஜமானன். இந்த மொத்த லோகத்துக்கும் எஜமானன் யாரு அப்படின்னா சுவாமி. யாரு? பகவான் தான். எப்படி? ஆச்சாரியர் சொல்றாரு, சதுர்தசானாம் லோகானாம். சதுர்தசனா 14 லோகங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரத்வாத், ஈஸ்வரனா இருக்கிறதுனால சுவாமிக்கு பேரு லோகஸ்வாமி அப்படின்னு பேர். இப்ப கேள்வி வருது, எப்படி ஈஸ்வரனா இருக்க சுவாமி? எப்படி ஈஸ்வரன் எல்லாத்துக்கும்? அவர் விட்டுட்டு இருக்க முடியாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்காக தான் 751வது நாமம் வைக்கிறது, திரிலோகத்திற்கு. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 3 லோகானு தாரயதி இதி திரிலோகத்திற்கு. இந்த 14 லோகமும் சுவாமி இல்லைன்னா இருக்காது. சுவாமி எப்படி காட்சிகள் எல்லாம் ஸ்கிரீன் இல்லைன்னா காட்சிகளுக்கு எக்ஸிஸ்டன்ஸ் இல்லையோ, எப்படி இந்த துணிக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா பஞ்சு இல்லைன்னா இந்த கிளாத் இருக்காதோ, அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த மொத்த உலகங்களுக்கும் யாரு அப்படின்னா அக்ஷர பிரம்மம்னு பேரு. அக்ஷரம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா நாசமில்லாத பேஸ். அப்ப பகவான் எப்படி இருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த எல்லா லோகங்களையும் வந்து தாங்கிக்கிட்டு இருக்கார். திரிலோக திருக்கு. திரிலோகம்னா 3 லோகம். 3 லோகம்னா பூர் பூவ சுவ. பூர்லோகத்துக்கு வந்து பூமி வரைக்கும் கீழே இருக்கிற அத்தல வித்தல சுத்தல பாதாள தலாத்தல மகாத்தல ரசாத்தல பாத்தால எல்லா லோகத்தையும் எடுத்துக்கணும். 8வது தான் பூமி. 7 லோகங்கள் கீழே இருக்கு, 8வது பூமி. பூமி தான் பூர்னு சொல்றோம். ஓம் பூஹு. அப்ப கீழே இருக்கிற எல்லாத்தையும் கவுண்டிங்ல வந்துடும் பூமி வரைக்கும். அதுக்கப்புறம் புவஹா. புவர் லோகம்னு என்ன அர்த்தம்? அந்தரிக்ஷ லோகங்கள் நிறைய இருக்கு, நம்ம கண்ணுக்கெல்லாம் தெரியாது. ஏகப்பட்ட லோகங்கள் இருக்கு. அது எல்லாத்தையும் ஒரே சப்தத்துல புவஹா, அந்தரிக்ஷ லோகங்கள்னு பேர், வான லோகங்கள். அதுக்கப்புறம் சுவஹா. பூர் புவ ஸ்வ
சுவக அப்படின்னா எதை குறிக்கிறது? சொர்க்கத்துக்கு மேல இருக்கிறது எல்லாம் சுவர்லோகம் அப்படின்னு பேரு, பிரம்மலோகம் வரைக்கும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா பூமியில இருந்து 6 லோகங்கள் மேல, பூமிக்கு கீழே 7 லோகங்கள், பூமியோட சேர்த்தா 14 லோகங்கள். இது எல்லாத்தையும் சொல்றதுக்கு பூர் புவ சுவான்னு 3 லோகம்னு சொல்லும். ஏன் திரும்ப திரும்ப சொல்றது தெரியுங்களா? எனக்கு வந்து பாத்தீங்கன்னா சின்ன வயசுல நான் சாஸ்திரங்கள் படிக்கும் போது இது மாதிரி நிறைய கான்ட்ரடிக்ஷன். என்னடா இது 17 லோகம்னு சொல்லுது, இங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல 3 லோகம் சொல்லுது. இதே மாதிரி வேதங்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன சொல்லுன்னு கேட்டீங்கன்னா, எல்லா இடத்துலயும் வேதங்கள் எத்தனைன்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? 4 வேதம் தானே சொல்லுவீங்க. ஆனா வந்து பாத்தீங்கன்னா கீதையில திரைவித்யா அப்படின்னு நிறைய இடத்துல இருக்கு. திரைவித்யா அப்படின்னு எல்லா இடத்துலயும் 3 வேதங்கள் இருக்கு. அப்ப நமக்கு டவுட் வருமா? 4 வேதங்களா இல்ல 3 வேதங்களா? எல்லா இடத்துலயும் 3 வேதங்களும் இருக்கு, 4 வேதங்கள் இருக்கு, என்னப்பா இது அப்படின்னு. அதை வந்து பாத்தீங்கன்னா சொல்றதுக்கு யாராவது ஒருத்தர் வேணும். எங்க ஆச்சாரியார்கள் சொல்லுவாங்க என்னன்னா, அப்பெண்டிக்ஸ் நம்ம சொல்றோம் பாத்தீங்களா, ஒரு ஒரு கிரந்தம் எழுதுறோம் அப்படின்னா அந்த கிரந்தங்கள்ல வந்து விட்டு போனது எல்லாத்தையும் என்ன பண்ணுவோம், பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா அப்பெண்டிக்ஸ்னு போட்டு பின்னாடி ஆட் பண்ணி வச்சிருவோம். இதே மாதிரி 3 வேதங்களில் எதெல்லாம் சொல்லப்படவில்லையோ, 3 வேதங்களில் இன்னும் கொஞ்சம் சொல்லணும்னு எதையெல்லாம் இருக்கோ அது எல்லாத்தையும் தூக்கி என்ன பண்ணிட்டாங்கன்னா அதர்வண வேதத்துல வச்சாச்சு. அப்ப திரைவித்யா அப்படின்னு 3 வேதங்கள் சொன்னாவே நம்ம என்ன பண்ணணும், 4ஆவதையும் சேர்த்து கணக்குல எடுத்துக்கணும். அதே மாதிரி 3 லோக்கங்கள்னு இனிமே எங்கெல்லாம் வருமோ பூர்புவ சுவகா அப்படின்னு உங்களுக்கு டவுட் வரக்கூடாது. 14 லோக்கங்கள் தானே, 14 லோக்கங்கள் தானே, ஏன் பூர்புவ சுவான்னு 3 மட்டும் சொல்லுது அப்படின்னு. பூர்புவ சுக்குள்ளர மற்ற எல்லா லோக்கங்களும் அடங்கிவிடும். ஆயிடுச்சா? எல்லா லோக்கத்தையும் ஆச்சரிய சொல்றாரு 3 லோகான், 3 லோக்கங்களையும் என்ன பண்றாரு, தாரயதி இதி தாங்கிறதுனால பகவான் தான் தாங்குறார். எப்படி தாங்குறார்? அதனால்தான் நான் சொல்லியிருக்கேன், ஸ்கிரீன் மாதிரி. ஸ்கிரீன் எப்படி வந்து காட்சிகளை தாங்குதோ அதே மாதிரி சுவாமி வந்து என்ன பண்றார், அசக்தம். நம்ம இப்ப பார்த்துட்டு இருக்கோம்ல 13வது சாப்டர்ல வந்து பாத்தீங்கன்னா 13வது ஸ்லோகம் பார்த்துட்டு இருக்கோம். எல்லாத்தையும் பூத் சர்வபிருத்து அப்படின்னு பகவானுக்கு பேரு. சர்வபிருச்சைவ அசக்தம், சர்வபிருச்சைவ நிர்குணம், குணபோக்திருச்ச. அப்ப வந்து பாத்தீங்கன்னா 14வது ஸ்லோகத்துல 13வது அத்தியாயத்தை சொல்ற மாதிரி சர்வத்தையும் தாரணம் பண்றார். அப்ப 3 லோக்கங்களையும் தாரணம் பண்றதுனால சுவாமிக்கு பேரு திருலோக திருக்குன்னு பேரு. 752வது நாமம் சுமேதாகா. சுமேதாகான்னு என்ன அர்த்தம் சுவாமி அப்படின்னு கேட்டா, சுமேதாகா. சு அப்படின்னா சோபனம், மங்களம் அப்படின்னு அர்த்தம். மேதாகான்றதுக்கு அர்த்தம் வந்து பாத்தீங்கன்னா அறிவுன்னு அர்த்தம். பாஷிகர் சொல்றாரு, சோபனா மேதா பிரஜா அஸ்ய இதி சுமேதாகா. சோபனம் மங்களமான அறிவு வந்து பாத்தீங்கன்னா இவரிடத்துல இருக்கிறதுனால, அஸ்ய இதி பகவான்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா மங்களமான அறிவு. மங்களமான அறிவு என்ன சுவாமி அப்படின்னா மறைப்பில்லாதது. நமக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மாயான்ற ஒரு ஆவரணம் இருக்கு, அதனால நம்ம அறிவு எல்லாம் பொல்யூட் ஆயிருக்கு. ஆனா சுவாமியோட அறிவு எப்படிப்பட்டது அப்படின்னா அந்த மாயை இல்லாததுனால அவர் எப்படி இருப்பார், சுவமகிம்னே பிரதிஷ்டதி சதா, தன்னுடைய சொரூபத்திலேயே அறிவை உடையவரா இருக்கார். இப்ப நமக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்மளை பத்தின அறிவு மறைக்கப்பட்டதா இருக்கு. சுவாமிக்கு வந்து பாத்தீங்கன்னா இருக்கிற அறிவு மறைப்பில்லாத அறிவு. அதனால வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே சச்சிதானந்தம் அப்படின்றதுலயே வந்து பாத்தீங்கன்னா அறிவு இருக்கும். சோபனமான மங்களமான அறிவை உடையவரா இருக்கிறதுனால பகவானுக்கு பேரு சுமேதான்னு பேரு, சுமேதாகா. அதுக்கப்புறம் ஆச்சாரியார் வந்து பாணினி சூத்திரம் ஒன்று கோட் பண்றார். நித்தியம் அசிச்சி பிரஜா மேதையோகோ அப்படின்னு ஒரு சூத்திரம். அதுபடி வந்து பாத்தீங்கன்னா சமாசத்தோட எண்டுல வந்து பாத்தீங்கன்னா சுமேதாகான்ற இடத்துல அசிச் அப்படின்னு ஒரு பிரத்தியமானது சேர்க்கப்பட்டு இந்த சப்தம் சுமேதாகான்ற சப்தம் நல்ல சப்தமா சாது சப்தமாக சொல்லப்படுகிறது. கிராமர் விட்டுருங்க. இதுக்கப்புறம் 753வது நாமம் மேதஜஹ. சுவாமி வந்து பாத்தீங்கன்னா எங்க இருந்து உண்டானார் அப்படின்னா யாகத்திலிருந்து உண்டாகிறார். யாகத்திலிருந்து உண்டாகக்கூடிய கர்மப்பல ஸ்வரூபமாக பகவான் இருக்கின்றார். நம்ம பார்த்திருக்கோம், எல்லா நாமங்களும் அவர்தான், எல்லா ரூபங்களும் அவர்தான், எல்லா கர்மங்களும் அவர்தான்.
இப்ப வந்து பாத்தீங்கன்னா எங்க ஆச்சாரியர்கிட்ட நான் பார்த்திருக்கேன் பூர்வாசிரமத்துல ஒரு சின்ன, நான் வந்து என்னோட ஆச்சாரிய சுவாமிகிட்ட வந்து பாத்தீங்கன்னா போய் சின்ன பையன் நான் அவன் போய் சேரும் போது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்ட், என்னெல்லாம் அவ்வளவு பர்ஃபெக்டா இருக்கவே முடியாது. ஒரு நடந்தா இத்தனை ஸ்டெப் நடக்கணும், ஒரு ஒரு பேப்பரை தூக்கி கூட இப்படி போட முடியாது, ஒரு டவல் எடுத்து இப்படி போட முடியாது, எல்லாம் பர்ஃபெக்ஷன். சொல்லுவார் சுவாமி, சொல்லுவார் அடிக்கடி என்று சொல்லிட்டே இருப்பார். நான் அதான் உங்கள்கிட்டயும் சொல்றேன். பகவான் எப்படி இருக்கார் அப்படின்னா சர்வ நாமங்களா இருக்கார், சர்வ ரூபங்களா இருக்கார், சர்வ கருமங்களாவும் இருக்கார். இந்த உலகத்துல எந்த வஸ்துவையும் நம்ம என்ன பண்ண முடியாது, இதெல்லாம் யூஸ்லெஸ் அப்படின்னு எங்கேயும் என்ன பண்ண கூடாது, உதாசீனப்படுத்தக்கூடாது. எல்லாத்தையும் அதுக்குள்ளார மரியாதை கொடுக்கணும். பார்த்தா டஸ்ட்பின் இருக்கும், டஸ்ட்பின்ல வந்து பார்த்தீங்கன்னா நான் தான் எல்லாத்தையும் டஸ்ட்பின்ல எடுத்து கட்டிவேன். அதை பார்த்தா எல்லாம் பேப்பர்லாம் கூட வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக மடிச்சு வச்சிருக்கோம் உள்ள. நம்ம என்ன பண்ணுவோம், குப்பையில போடுற பேப்பரை வந்து டஸ்ட்பின்ல போடுறத அப்படி ஒரு கசக்கும் வந்துடுறீங்களா, ஒரு கசக்கி அப்படி போடுவோம். ஆக்சுவலா டஸ்ட்பின் அதுக்குள்ளார விழுவாது, அதுல ஒரு 4 விழுவோம், டஸ்ட்பின்னை சுத்தி 4 கிடக்கும் வெளியில. நம்மளோட யோக்கியதை அப்படிதான் இருக்கு. சுவாமி வந்து பாத்தீங்க அப்படின்னா பர்ஃபெக்டா என்ன பண்ணுவாரு அப்படின்னா எதையும் இங்கிருந்து அப்படிலாம் போட மாட்டார், நேரா டஸ்ட்பின் பக்கத்துல போய் பேப்பரை மடிச்சு, யூஸ்லெஸ்ஸா இருக்கிற பேப்பரை மடிச்சு அதுக்குள்ளார போடுவார். நான் பார்ப்பேன் எங்களால வந்தாரு. இது மாதிரிலாம் நம்மளால எப்படி ஃபாலோ பண்ண முடியும், ரொம்ப கஷ்டம். ஒவ்வொரு கர்மத்திலையும் வந்து பாத்தீங்கன்னா அதோட வந்து பாத்தீங்கன்னா பர்ஃபெக்ஷனா இருக்கிறது. சர்வநாமம், சர்வ ரூபம், சர்வ கர்மம், சர்வ கர்மங்கள்ல இருந்து உண்டாகிற பலன், கர்ம பலன், அதுவும் பகவான் தான். அப்ப வந்து கர்ம பல ரூபத்துல வந்து பாத்தீங்கன்னா யார் இருக்கா, நான் பகவான் தான் இருக்கார் அப்படின்னு பாவிக்கணும். எது கர்ம பலன், இந்த மொத்த ஜெகத்தும் கர்ம பலன். நம்ம அனுபவிக்கிறது எல்லாம் இந்த தேகத்துல இருந்து ஆரம்பிச்சு இந்த மொத்தமும் நம்ம எல்லாத்தோட கர்ம பலன், சமஷ்டி கர்ம பலன் தான் வந்து பாத்தீங்கன்னா எது, இந்த மொத்த ஜெகத்தும் சமஷ்டி கர்ம பலன், ஜீவர்களுடைய கர்ம பலன். இந்த ஜெகத்தா யார் இருக்கா, சுவாமி தான் இருக்கார். அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா யாகத்திலிருந்து உண்டானவர் மேத ஜஹ. 753வது நாமம் மேத ஜஹ அப்படின்னா அர்த்தம், மேத அப்படின்றதுக்கு அர்த்தம் யாகம். ஆச்சாரியர் சொல்றாரு மேதே அத்வரே. அத்வரே அப்படின்றதுக்கு அர்த்தம் அத்வரஹா அப்படின்னா இதுக்கு பேர், யாகத்துக்கு ஒரு பேர் வந்து அத்வரஹா. அப்ப மேதே அப்படின்னா யாகத்தில், அத்வரம் சொல்லக்கூடிய யாகத்தில், ஜாயத இதி உண்டாகிறவரா இருக்கிறதுனால பகவானுக்கு பேரு மேதஜக அப்படின்னு பேரு. அப்ப என்ன அர்த்தம், பிராக்கெட்ல எழுதிக்கணும், கர்ம பலனாக உண்டாகுபவர். அப்ப வந்து பாத்தீங்கன்னா எது கிடைக்குதோ அது ஈஸ்வரன். நமக்கு என்னெல்லாம் கிடைக்குதோ கொடுக்கிறவர் ஈஸ்வரன், அந்த கொடுக்கிற அந்த வஸ்துவும் பகவான் தான். யாகத்திலிருந்து உண்டாகிற மாதிரி கர்மத்திலிருந்து உண்டாகக்கூடியவர் பகவான், கர்ம பல சுரூபி. அதனால பகவானுக்கு பேரு மேதஜகான்னு பேரு. அதுக்கப்புறம் தன்யஹா 754வது நாமம் தன்யஹா. தன்யகன என்ன அர்த்தம், ஒரே வார்த்தையில் ஆச்சரிய சொல்றார், கிருதார்த்தோ தன்யஹா. கிருதார்த்தோ அப்படின்னா பலன்களை, கர்ம பலன்களை முழுமையாக அடைந்தவர். ஞானிக்கு வந்து பாத்தீங்கன்னா கிருதகிருத்தியன் அப்படின்னு ஒரு பேர் சொல்லுவோம். ஞானிக்கு வந்து பாத்தீங்கன்னா கீதால வந்து பாத்தீங்கன்னா அற்புதமான ஒரு ஸ்லோகம் இருக்கு, 3:17 நினைக்கிறேன். என்னது, யஸ்த்வாத்ம ரதிரேவ ஸ்யாத் ஆத்ம திருப்தஸ்ச மானவக ஆத்மனியேவச்ச சந்துஷ்டக தஸ்ய காரியம் ந வித்யதே அப்படின்னு ஒரு ஸ்லோகம் இருக்கு. எவன் வந்து பாத்தீங்கன்னா ஞானி புருஷன், யஸ்து ஆத்மரதிஹி, எவன் தன்னிடத்திலேயே மகிழ்கின்றானோ, ஆத்மரதியா இருக்கான், ரம்மிக்கிறான், தன்னிடத்திலேயே ரம்மிக்கிறான், வெளி விஷயங்கள் அவனுக்கு தேவையே இல்லை, அனாத்ம விஷயங்கள். எஸ்து ஆத்மரதிரேவ ஸ்யாத் ஆத்ம திருப்தஸ்ச மானவக, எவன் தன்னிடத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா மகிழ்ச்சியை அடைகின்றானோ, ஆத்மரதிகி ஆத்ம திருப்தக, போதும் வேற எதுவும் வேணாம் அப்படின்னு ஒரு திருப்தியை உண்டாகுதோ, ஆத்ம திருப்தஸ்ச மானவக ஆத்மனி ஏவச்ச சந்துஷ்டக, தன்னிடத்திலேயே மகிழ்ச்சியை அடைகின்றானோ, தஸ்ய காரியம் ந வித்யதே. அப்போ ஒரு அஜ்ஞானியா இருந்தவன் ஞானியானதுக்கு பிறகு அவனை என்ன சொல்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சொரூபத்துல எவன் எஸ்டாப்ளிஷ் ஆயிருக்கானோ, தேடுதல்கள் எல்லாம் நின்று போச்சோ, தன்னிடத்திலேயே நிலை பெற்றானோ, அவனுக்கு பேரு கிருதகிருத்தியன் அப்படின்னு பேர். சொரூபத்துல நிலை பெற்றவன்.
பிரம்ம சம்ஸ்தம் அமிர்தத்துவமேதி அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சாந்தோக்கியத்தை சொல்லுது. பிரம்மத்தில் நிலை பெற்றவன், அவனுக்கு இந்த உலகத்துல செய்ய வேண்டியது தஸ்ய காரியம் ந வித்தியதே, அதுக்கு மேல ஒரு காரியமும் இங்க இந்த உலகத்துல இல்லவே இல்லை. அவனுக்கு பேர் கிருதகிருத்தியன்னு பேர். அப்போ ஒரு அஞ்ஞானி ஞானத்தை அடைஞ்சு கிருதகிருத்தியன் ஆகிறான். ஆனா பகவான் வந்து பாத்தீங்கன்னா நேச்சுரலாவே என்னவா இருக்கார், சொரூபத்திலேயே தான் சதா பகவான் இருக்கார். அவருக்கு இந்த உலகத்துல செய்ய வேண்டியதுன்னு ஒண்ணு கொஞ்சம் கூட இல்லவே இல்லை. அதனால அவருக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா கிருதார்த்தோ அப்படின்னு பேரு. அவர் அடைய வேண்டியது எல்லாத்தையும் அடைந்தவர். ஆப்த காமக, பூர்ண காமகன்னு பகவானுக்கு பேர். எல்லாத்தையும் அடைஞ்சவர் ஆப்த காமக, பூர்ண காமக, எல்லாம் மொத்த ஜெகத்தும் அவரோடது. அதனால அவரோட காமத்துல வந்து பாத்தீங்கன்னா கம்மியே இருக்காது. அதனால பூர்ண காமக. அதனால பகவானுக்கு என்ன பேர் அப்படின்னா தன்யகன்னு பேர். அப்ப தன்யகன் என்ன அர்த்தம், தன்யனானேன் அப்படின்னு என்ன அர்த்தம், எல்லாத்தையும் அடைஞ்சிட்டேன். எல்லாத்தையும் அடைந்தவருக்கு பேர் தான் தன்யக அப்படின்னு பேர். இதுக்கப்புறம் 755வது நாமம் சத்தியமேதாகா. சத்தியமேதாகா திரும்பவும் இந்த சுமேதான்னு பார்த்தோம். சுமேதா மங்களமான அறிவை உடையவர். இந்த இடத்துல சத்தியமேதாகான்னு என்ன அர்த்தம், சத்தியமான அறிவை உடையவர். சத்தியமான அறிவுனா என்னது, பொய்க்காத அறிவு. அவருடைய அறிவு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளும் பொய்ப்பதில்லை. இப்ப நம்ம அறிவுலாம் பிறந்ததுல இருந்து பார்த்துக்கிட்டே இருக்கோம். எல்லாம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியிருக்கு. ஐயோ நான் நேற்று நினைச்சது தப்பாச்சு, இன்னைக்கு சரியா இருக்கு, இன்னைக்கு நினைக்கிறது தப்பாயிருது, நாளைக்கு அறிவு வருது. அப்ப நம்ம அறிவு வந்து பார்த்தீங்கன்னா மெதுவா டெவலப் ஆகிட்டே போகுது. பொய்யா நினைச்சுக்கிட்டு இருக்கிறது எல்லாத்தையும் இது பொய், இது பொய், இது இப்படிதான், இதான் சரி அப்படின்னு நம்ம சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். ஆனா சுவாமியோட அறிவு எப்படிப்பட்டது அப்படின்னா சத்தியா அப்படின்னா என்ன அர்த்தம், அபிதத்தா. விதத்தம் அப்படின்னா பொய்க்கு இன்னொரு பேர் விதத்தம் அப்படின்னு பேர். பொய் மித்தியா, மித்தியாவுக்கு பேரு விதத்தம் அப்படின்னு பேரு. மாண்டிக்க காரிக்கால வைத்தத்திய பிரகரணம் அப்படின்னு ஒரு பிரகரணம் இருக்கு. இது எல்லாம் பொய்ன்னு சொல்ற பிரகரணம். மித்தியான்னு சொல்ற மாண்டிக்க காரிக்கால 2வது பிரகரணம் வைத்தத்திய பிரகரணம் அப்படின்னு. விதத்தம் அப்படின்னா பொய், அதுக்கு ஆப்போசிட் வந்து சத்தியம். ஆச்சாரியர் சொல்றாரு சத்தியம்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அவிதத்தா. விதத்தத்துக்கு ஆப்போசிட் அவிதத்தா, விதத்தம் இல்லாதது, பொய் இல்லாதது. இப்ப நம்ம அறிவெல்லாம் என்ன அறிவு அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்மகிட்ட இருக்கிற எல்லா அறிவும் வந்து பாத்தீங்கன்னா பொய்யறிவு. ஏன்னா இன்னும் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னும் நாலேஜ் உண்டாகல. நம்ம அறிவெல்லாம் எங்க இருந்து உண்டாகுது, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், யோக சூத்திரம் படிக்கும் போதும் சொல்லிட்டே இருக்கேன். எந்த நாலேஜ் உண்டானாலும் அந்த நாலேஜ் எங்க உண்டாகும், புத்தியில. புத்தி யாரோட காரியம், யாரோட குழந்தை, அவித்யாவோட முதல் குழந்தை. அவித்யாவை பெற்று போட்ட முதல் குழந்தை வந்து பாத்தீங்கன்னா இந்த புத்தி தான். அவித்யா என்னது, உண்மையா பொய்யா, பொய். அப்ப பொய்க்கு பிறந்த பொய் புத்தி. அப்ப பொய்க்கு பிறந்த பொய்யில உண்டாகிற எல்லாமே பொய். அப்ப நமக்கு எதெல்லாம் புத்தியில எந்த நாலேஜ்லாம் உண்டாகுதோ அது எல்லாம் பொய். ஒரே ஒரு நாலேஜ் இருக்கு, இதை டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு தான் ஒருத்தன் நிக்கிறாரு அப்படின்னா அந்த அறிவு மட்டும்தான். தான் அப்படின்றது மட்டும் ஒரே ஒரு சத்தியம் தான். பகவான் வந்து பாத்தீங்கன்னா சதா சத்திய சுரூபமா இருக்கிற தன்னுடைய ரூபத்திலேயே இருக்கார். ஸ்வமகிமனே பிரதிஷ்டர். அவர் எதுல நிக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம எல்லாம் பொய்யில நிக்கிறோம், புத்தியில நிக்கிறோம், மனசுல நிக்கிறோம், இந்திரியத்துல நிக்கிறோம், தேகத்துல நிக்கிறோம், வெளியில இருக்க லோக்கத்துல நிக்கிறோம். இது எல்லாம் என்னது, அவித்யாவோட குழந்தைங்க. பொய்யிலேயே நின்றுட்டு இருக்கோம், நான். ஆனா சுவாமி எங்க நிக்கிறார் தெரியுங்களா, ஸ்வமகிம்னே பிரதிஷ்டதி. அந்த பூமான்னு சொல்லக்கூடிய பிரம்மம் எங்க நினை பெற்று இருக்கு அப்படின்னு கேட்டா தன்னுடைய மகிமையில. சுவாமி என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னா யோக நித்திரையிலேயே இருக்காரு. யோக நித்திரன்னா அவருக்கு வேற யாரையாவது தியானம் பண்ணுவாரா, யூடியூப்ல போட்டிருக்கான். விஷ்ணு பகவான் வந்து சிவனை தியானம் பண்ணுவாரு, சிவன் வந்து பாத்தீங்கன்னா விஷ்ணு பகவானை தியானம் பண்ணுவாரு அப்படின்னு. அதெல்லாம் இல்லைங்க. அந்த யோக நித்திரால வந்து பாத்தீங்கன்னா ஸ்வஸ்மின் திஷ்டதி. பகவான் என்ன பண்றாருன்னா தன்னிடத்திலேயே தான் நிற்கிறார். தான் யாரு, சச்சிதானந்த பிரம்மஸ்வரூபம். அப்ப அந்த சச்சிதானந்த பிரம்மஸ்வரூபத்திலேயே தன்னுடைய மகிமை, அதான்
அந்த மகிமையிலேயே வந்து பாத்தீங்கன்னா பகவான் இருக்கார். அப்ப அவரோட மேதா எப்படி இருக்கும் அப்படின்னா, நான் சொன்னேன்ல, சூரியனுக்கு இருட்டு தெரியாது, சூரியனுக்கு மேகம் தெரியாது. அப்ப என்ன அர்த்தம்? சூரியனுக்கு மறைப்பு என்பது இல்லை. அதே மாதிரி பகவானுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவித்யான்னு ஒண்ணு இல்லை. அதனால அவரோட அறிவு எப்படிப்பட்டது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவருடைய அறிவு சத்தியமானது, பொய்யில்லாதது. பொய்யில்லாத மேதா அஸ்ய இதி அவிததா மேதா, பொய்யாக இல்லாத மேதா. மேதான அறிவு, அது பகவான் இடத்துல இருக்கிறதுனால சத்திய மேதாகான்னு பேர். அது அப்புறம் தராதரஹ, 756வது நாமம் தராதரஹ. தரானா என்ன அர்த்தம்னா பூமிக்கு பேரு தரா. தரகன என்ன அர்த்தம்? தாங்கிறவர் அப்படின்னு அர்த்தம். பூமியை வந்து பாத்தீங்கன்னா தாங்கிறவர். சிமிச்சச்சு தாங்கிறவர்னா என்ன சொல்லுவீங்க மலையாளத்துல? தாங்கிறவர் இருக்கா? தாங்கணும். அப்போ தராதரக ஆச்சாரியார் என்ன பண்றாரு அப்படின்னா, அம்சைர் அசேஷைஹி, அம்சைர் அசேஷைஹி. அசேஷம்னா என்ன அர்த்தம்னா மிச்சமில்லாமல். மிச்சமில்லாமல் அம்சைஹி, தன்னுடைய எல்லா அம்சங்களாலும், மிச்சமில்லாம பகவான் தன்னுடைய எல்லா அம்சங்களாலும் சேஷாதி அசேஷாம் தராம். சேஷநாகம் இருக்கு பாத்தீங்களா? சேஷநாகத்திலிருந்து ஆரம்பிச்சு இந்த பூரணமா மிச்சமில்லாமல் எல்லா அம்சங்களோடும் இந்த சேஷத்திரை முதல் கொண்டு இந்த பூமி வரைக்கும் எல்லாத்தையும் தாரயன். அசேஷாம் தராம் தாரயன். மிச்சமில்லாம எல்லா பூமி மொத்தத்தையும் வந்து பாத்தீங்கன்னா தாரணம் பண்றதுனால சுவாமிக்கு பேரு தராதரஹன்னு பேரு. அம்சைஹி அசேஷைஹி. அசேஷைனா மிச்சமில்லாமல் தன்னுடைய அம்சங்களால், சேஷாதி அசேஷாம். சேஷம்னா சேஷநாகம், ஆதிசேஷன். அதுல இருந்து ஆரம்பிச்சு மிச்சமில்லாமல் மொத்த பூமியையும் தராம், மொத்த பூமியையும் தாரணம் பண்றதுனால சுவாமிக்கு பேரு தராதரஹ அப்படின்னு பேரு. இதோட இது முடிச்சு. எப்படி நம்ம உடனே சொல்லணும், ஸ்கிரீனு. ஸ்கிரீன் வந்து பாத்தீங்கன்னா பிலிம்ல இருக்க எல்லா காட்சிகளையும் ஸ்கிரீன் தான் தாங்குது. ஆனா அதோட எந்த சம்பந்தமும் சுவாமிக்கு இல்லை. அசக்தம், எல்லாத்தையும் தாங்குறார். பூத்த பிரித்து, எல்லாத்தையும் பகவான் தாங்குறார். ஆனா வந்து பாத்தீங்கன்னா உண்டான எல்லாத்தையும் தாங்குறார். ஆனா அதோட எந்த சம்பந்தமும் இல்லாம தாங்குறார். அதனால அவருக்கு பேர் பூத்த பிரித்து அப்படின்னு பேர். இனிமே வரப்போகுது, நாளைக்கு கீதால அந்த கிளாஸ் தான் வரப்போகுது. அதுதான் இங்க தராதரகன்னு சொல்லப்பட்டிருக்கு. வந்துருங்க, மொத்தம் 10 நாமங்கள் சொல்லப்பட்டிருக்கு. ஓம் அமானினே நமஹ, ஓம் மானதாய நமஹ, ஓம் மான்யாய நமஹ, ஓம் லோகஸ்வாமினே நமஹ, ஓம் திரிலோகதிருதே நமஹ, ஓம் சுமேதசே நமஹ, ஓம் மேதஜாய நமஹ, ஓம் தன்யாய நமஹ, ஓம் சத்யமேதசே நமஹ, ஓம் தராதராய நமஹ. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். ஓம் ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய வேதசே ரகுநாதாய நாதாய சீதாய பதயே நமः. ஓம் ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராம நாமவராணனே. ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராம நாமவராணனே. ஸ்ரீராம நாமவராணன ஓம் நம யதி. ஓம் ராம 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 மனோஜவம் மாருததுல்யவேகம் ஜிதேந்திரியம் புத்திமதாம் வரிஷ்டம் வாதாத்மஜம் வானரயூதமுக்யம் ஸ்ரீராமதூதம் சிரசா நமாமி. ஸ்ரீராமதூதம் சிரசா நமாமி.
ओम कायेन वाचा मनसेन्द्रियैर्वा बुद्ध्यात्मना वा प्रकृतेर्स्वभावात् करोमि यद्यत् सकलं परस्मै नारायणायेति समर्पयामि। ओम तत्सत् इति परब्रह्मार्पणमस्तु। नारायण नारायण नारायण। नमस्कारम जी नमस्कारम। हरि ओम हरि ओम हरि ओम हरि ओम हरि ओम। नमस्कारम हरि ओम।